Welcome to this Concept Explainer, brought to you by CBS's collab of profsam.com, that is profsam.com. In this session, Ray Optics and Optical Instruments Unit ல refraction topic பாத்தி ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸோடையும் பார்க்க போறோம். இந்த டாபிக் மேல இருக்கிற பயமே போயிடும். ஒரு சின்ன கேள்வியில ஸ்டார்ட் பண்ணாமா? நீங்க எப்போவாவது ஒரு கிளாஸ் தண்ணியில பென்சிலை வச்சு பார்த்திருக்கீங்களா? அது அந்த தண்ணி சர்ஃபேஸ்ல வளைஞ்சா மாதிரி, பெண்ட் ஆன மாதிரி தெரியுமே. அதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா நிறைய தடவை பார்த்திருக்கேன். நான் கூட அது வெறும் ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன், நம்ம கண்ணை ஏமாத்துற விஷயம்னு நினைச்சேன். ஆனா அது ஏன் அப்படி தெரியுதுன்னு கரெக்டா தெரியாது. எக்ஸாக்ட்லி. அது ஒரு இல்யூஷன் தான். ஆனா அந்த இல்யூஷனுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் பிசிக்ஸ் பிரின்சிபல் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்விம்மிங் பூலை வெளியிருந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஆழம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? ஆமா, அது உண்மைதான். ஆனா தண்ணிக்குள்ள கால் வச்சாதான் அது எவ்வளவு ஆழம்னு தெரியும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் காரணம் ஒரே கான்செப்ட் தான், ரீஃப்ராக்ஷன். அதை பத்தி தான் இப்ப ஆழமா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொன்னா ரீஃப்ராக்ஷனா என்ன தெரியுமா? லைட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்க்கு போகும்போது அது கொஞ்சம் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகுமா? ஆமா, சிம்பிளா அதோட பாத்தை மாத்திக்கும். உதாரணத்துக்கு ஏர்ல இருந்து வாட்டருக்குள்ள போகும்போது இல்லனா கிளாஸ்க்குள்ள போகும்போது. ஓகே, லைட் பெண்ட் ஆகுதுன்னு புரியுது. ஆனா ஏன் பெண்ட் ஆகணும்? ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியது தானே? சூப்பர் கேள்வி. ஏன் பெண்ட் ஆகுதுன்னா, லைட்டோட ஸ்பீடு ஒவ்வொரு மீடியம்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைட் வேக்யூம்ல டிராவல் பண்ற ஸ்பீடு தான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஆனா அதே லைட்டு தண்ணிக்குள்ள கிளாஸ்க்குள்ள போகும்போது அதோட ஸ்பீடு குறைஞ்சிடும். இந்த ஸ்பீட் சேஞ்ச் ஆகுறதுனால தான் அது பெண்ட் ஆகுது. ஓ, அப்போ ஸ்பீட் மாறுறதுனால தான் லைட்டோட பாத்தையும் மாறுதா? இன்ட்ரெஸ்டிங். கரெக்ட். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல மென்டல் பிக்சர் கிரியேட் பண்ணலாம். ஒரு வீல் சேரை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஸ்மூத் கான்கிரீட் ரோட்ல நல்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சடனா அந்த ரோடோட பாதி மணல் சாண்ட் ஆயிடுது. அந்த வீல் சேர் கொஞ்சம் ஆங்கிள்ல அந்த சாண்ட் பவுண்டரியை ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்? வீல் சேரோட ஒரு வீல், சொல்லப்போனா ரைட் வீல், முதல்ல சாண்டுக்குள்ள என்டர் ஆகும். சாண்டுல ஸ்பீட் குறைஞ்சிடும். ஆனா அந்த நேரத்துல லெஃப்ட் வீல் இன்னும் கான்கிரீட்ல ஃபாஸ்டா போகும். சோ அந்த வீல் சேர் திரும்பும். இட் வில் டர்ன் டுவர்ட்ஸ் த ரைட். பெர்ஃபெக்ட்டா இமேஜின் பண்றீங்க. அதே தான் லைட்டுக்கும் நடக்குது. ஒரு மீடியம்ல, அதாவது கான்கிரீட்ல ஃபாஸ்டா வர லைட் இன்னொரு மீடியம்குள்ள சாண்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அது ஸ்லோ ஆகுறதுனால அந்த வீல் சேர் மாதிரியே பெண்ட் ஆகுது. இந்த வீல் சேர் அனாலஜியை மனசுல வச்சுக்கோங்க. ரிஃப்ராக்ஷன் ஃபுல்லா ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த அனாலஜி நல்லா புரியுது. இப்போ சயின்ஸ்ல இதுக்கு என்ன எக்ஸாக்ட் டெஃபினிஷன் அண்ட் லாஸ் இருக்குன்னு நம்ம என்சிஆர்டி புக்ல இருந்து பார்ப்போம். நான் என்சிஆர்டி புக்ல இருந்து படிக்கிறேன். The phenomenon is called refraction of light. Snell experimentally obtained the following laws of refraction. E. The incident ray, the refracted ray, and the normal to the interface at the point of incidence all lie in the same plane. E. The ratio of the sine of the angle of incidence to the sine of the angle of refraction is constant. This is known as Snell's law of refraction. ஃபார்முலாவை எப்படி கொடுத்திருக்காங்க? sin I sin R is equal to n21. இதுல n21ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வருதே, அது என்ன? அத ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? ரொம்ப டெக்னிக்கலா இருக்கே. நல்ல டவுட். அந்த எண்ணு தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது என்னன்னு சொல்றது, ஒரு மீடியம்ல லைட்டு எவ்வளோ ஸ்லோவா போகுதுன்னு சொல்ற ஒரு நம்பர் தான். இட்ஸ் லைக் அ டிஃபிகல்ட்டி ஸ்கோர் ஃபார் லைட். வேக்யூம்ல லைட் ரொம்ப ஃபாஸ்டா போகும், அதை சீன்னு சொல்லுவோம். ஒரு மீடியம்ல அதோட ஸ்பீட் வீனா அந்த மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to c/v. அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸ்டெப் 1, ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சும்மா 1ன்னு வச்சுக்கலாம். கிளாஸ்க்கு அது அபவுட் 1.5. இப்போ நீங்களே சொல்லுங்க, எங்க லைட் ஃபாஸ்டா போகும், ஏர்லையா கிளாஸ்லையா? ஃபார்முலா வந்து n is equal to cv, அப்போ v is equal to cn. ஏருக்கு v is equal to c1, அது c. கிளாஸ்க்கு v is equal to c1.5, அப்போ கிளாஸ்ல தான் லைட் ஸ்லோவா போகும். எக்ஸலண்ட். சோ n வேல்யூ ஜாஸ்தியா இருந்தா ஸ்பீட் கம்மியா இருக்கும், கரெக்டா? ஆமா, கரெக்ட். அந்த n ஜாஸ்தியா இருக்கிற கிளாஸ ஆப்டிக்கலி டென்சர் மீடியம்னு சொல்லுவோம். n கம்மியா இருக்கிற ஏரை ஆப்டிக்கலி ரேரர் மீடியம்னு சொல்லுவோம்.
இங்க டென்சர்னா பிசிக்கல் வெயிட் ஜாஸ்தின்னு அர்த்தம் இல்ல, லைட்டுக்கு டிராவல் பண்ண கஷ்டமா இருக்கிற மீடியம்னு அர்த்தம். புரியுதா? ஓ அப்படியா? ஓகே, ஐ கெட் இட் நவ். ஸ்டெப் 2. இப்போ லைட் அந்த ரேரர் மீடியம், அதாவது ஏர்ல இருந்து டென்சர் மீடியம் கிளாஸ்க்குள்ள போகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம வீல்சேர் அனாலஜி மாதிரி தான். என்ன ஆகும்? லைட் ஸ்லோ ஆகும். கரெக்ட். ஸ்டெப் 3. அந்த ஸ்பீட் ஸ்லோ ஆகிறதுனால அது பெண்ட் ஆகும். எங்க பெண்ட் ஆகும்னு பார்க்க நார்மல்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். நார்மல்னா அந்த கிளாஸ் சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில இருக்கிற ஒரு இமேஜினரி லைன். லைட் ஸ்லோ ஆகும்போது அது நார்மலை நோக்கி பெண்ட் ஆகும். நார்மல் பக்கத்துல வருமா? ஆமா. சோ வெளியே இருந்து வர்ற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ பெருசா இருக்கும், ஆனா கிளாஸ்க்குள்ள போன ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் சின்னதா இருக்கும். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, ஸ்டெப் 4. இப்போ இதே ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணலாம். லைட் டென்சர் மீடியம் யானி கிளாஸ்ல இருந்து ரேரர் மீடியம் ஏருக்கு வெளியே வருது. வீல்சேர் சாண்டில் இருந்து கான்கிரீட்க்கு வர்ற மாதிரி. இப்போ என்ன ஆகும்? அது ஸ்பீட் அப் ஆகும். கான்கிரீட்ல ஃபாஸ்டா போகும்ல. சோ லைட்டும் ஏர்க்கு வெளியே வரும்போது ஸ்பீட் அப் ஆகி நார்மலை விட்டு விலகி பெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இட் பெண்ட்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். பெர்ஃபெக்ட்லி ரைட். அப்போ ஐ சின்னதா இருக்கும், ஆர் பெருசா இருக்கும். இந்த ரெண்டு ரிலேஷனை தான் ஸ்னெல்ஸ் லா ஒரு சிம்பிள் ஃபார்முலால சொல்லுது. N1 sin I is equal to N2 sin R. ஆ ஓகே, N1 sin I is equal to N2 sin R. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ இன்னும் நல்லா புரியும். லைட் ஏர்ல இருந்து கிளாஸ்க்குள்ள N1 is equal to 1, N2 is equal to 1.5 போகுது. சப்போஸ் அது நார்மலோட 30 டிகிரி ஆங்கிளில் I is equal to 30 டிகிரின்னு வச்சுக்கலாம். கிளாஸ்க்குள்ள அந்த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் R எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்னெல்ஸ் லா யூஸ் பண்ணலாம். N1 sin I is equal to N2 sin R. So 1 into sin 30 degree is equal to 1.5 into sin R. கரெக்ட். sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 0.5. சூப்பர். ஸோ ஈக்குவேஷன் இப்போ 0.5 is equal to 1.5 into sin R ஆகிடுது. அப்போ sin R எவ்வளோ? sin R வந்து 0.5 divided by 1.5. அது 1/3 or 0.333. எக்ஸாக்ட்லி. அப்போ ஆரோட வேல்யூ ஆர்க் சைன் 0.333. அது சும்மா 19.5 டிகிரி வரும். பாத்தீங்களா? ஓ லைட் 30 டிகிரில வந்து 19.5 டிகிரில பெண்ட் ஆகிருக்கு. ஆங்கிள் குறைஞ்சிருக்கு. அதாவது நார்மலை நோக்கி பெண்ட் ஆகிருக்கு. நம்ம படிச்ச ரூல் கரெக்டா மேட்ச் ஆகுதுல? ஆமா, கரெக்டா மேட்ச் ஆகுது. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N எல்லா கலர்ஸ்க்கும் ஒன்று கிடையாது. ப்ளூ லைட் கொஞ்சம் அதிகமா பெண்ட் ஆகும், ரெட் லைட் கொஞ்சம் கம்மியா பெண்ட் ஆகும். அப்படியா? ஆமா, இதுதான் ஒரு பிரிசம்குள்ள லைட் போனா அது ரெயின்போ மாதிரி 7 கலர்ஸா பிரியறதுக்கு காரணம். இந்த கான்செப்ட்க்கு பேரு டிஸ்பர்ஷன். சோ ரீஃப்ராக்ஷன் தான் ரெயின்போவோட சீக்ரெட்டே. வாவ், அது தெரியாது. So the bending is different for different colors. அமேசிங். இந்த ரீஃப்ராக்ஷன் கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸான டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஃபைபர் ஆப்டிக்ஸோட பேஸ், அண்ட் லென்சஸ், கண்ணாடி, கேமராவோட பேஸ், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஈஸியா புரியும். ஸோ இது ரொம்ப ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஓகே, the math seems straightforward, right? ஆனா இங்க தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன தப்பு பண்ணி எக்ஸாம்ல மார்க்ஸ் லூஸ் பண்றாங்க. Let's see what those silent killers are. ஓகே, ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக், ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க லைட் எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல தான் பெண்ட் ஆகும்னு. ரீஃப்ராக்ஷன்னா பெண்டிங் டுவர்ட்ஸ் நார்மல்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஆமா, அது ஏன் அப்படி தப்பா நினைக்கிறாங்க? பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்ல பார்க்குற எக்ஸாம்பிள் டயக்ராம்ஸ்லாம் அதிகமா ஏர் டு கிளாஸ் இல்லைனா ஏர் டு வாட்டர் தான் இருக்கும். அதனால அதே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுது. ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா, பெண்டிங்கோட டிரெக்ஷன் நீங்க எந்த மீடியம்ல இருந்து எந்த மீடியம்க்கு போறீங்கன்னு பொறுத்து மாறும். ஓ, அப்போ ரெண்டு கேஸ்லயும் பெண்டிங்கோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். சோ ஏர்ல இருந்து வாட்டருக்கு போனா, அதாவது ரேரர் டு டென்சர், லைட் நார்மல் பக்கத்துல வரும். அதே வாட்டர்ல இருந்து ஏர்க்கு போனா டென்சர் டு ரேரர், அப்ப லைட் நார்மலை விட்டு விலகி போகும். இப்போ கிளியரா புரிஞ்சுது. பெர்ஃபெக்ட். அதை கரெக்டா ரீஸ்டேட் பண்ணிட்டீங்க. இப்ப செகண்ட் மிஸ்கன்செப்ஷன், லைட் வாட்டருக்குள்ள எவ்வளோ பெண்ட் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் பெண்டிங் தான் கிளாஸ்க்குள்ளவும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன் அந்த தப்பு வருது? ரிஃப்ராக்ஷன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் ஆங்கிள் நடக்கும்னு நினைக்கிறாங்களா? எக்ஸாக்ட்லி. ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா,
ஒவ்வொரு மீடியம்க்கும் ஒரு யூனிக் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n இருக்கும். வாட்டருக்கு n about 1.33, ஆனா கிளாஸுக்கு n about 1.5. இன்னும் சொன்னா டைமண்டுக்கு n is 2.42. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கோ அவ்வளோ ஜாஸ்தியா லைட் பெண்ட் ஆகும். ஓ ஸோ கிளாஸ்ல லைட் வாட்டரை விட அதிகமா பெண்ட் ஆகும். அப்போ n வேல்யூ ஜாஸ்தினா பெண்டிங்கும் ஜாஸ்தி. காட் இட். டைமண்ட்ல அப்போ ரொம்ப அதிகமா பெண்ட் ஆகும். அதனால தான் அது அப்படி ஸ்பார்க்கிள் ஆகுதா? யூ ஆர் கனெக்டிங் த டாட்ஸ். எஸ், அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு மெயின் ரீசன். ஆனா பேஸ்ல இந்த ஹை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் காரணம். சூப்பர். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் சொல்றேன். லெட்ஸ் கால் them memory anchors. ஓகே. First, ஒரு catchy phrase. Denser in, bend in. Rarer out, bend out. டென்சர் இன், பெண்ட் இன். ரேரர் அவுட், பெண்ட் அவுட். இத சொன்னாலே புரியுதில்ல. டென்சர் மீடியம்குள்ள இன் ஆகும்போது நார்மலை நோக்கி பெண்ட் இன் பண்ணுது. ரேரர் மீடியம்க்கு அவுட் போகும்போது நார்மலை விட்டு பெண்ட் அவுட் ஆகுது. That's very catchy. ஈஸியா ஞாபகம் இருக்கும். செகண்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க ஒரு கையை நார்மலா வச்சுக்கோங்க, அதாவது ஸ்ட்ரெயிட்டா 90 டிகிரில. இன்னொரு கையை அந்த நார்மலுக்கு ஒரு ஆங்கிள் கொண்டு வாங்க. இது உங்க இன்சிடென்ட் ரே. இப்போ லைட் டென்சர் மீடியம்குள்ள போகுதுன்னா அந்த கையை நார்மல் நோக்கி கொஞ்சம் பெண்ட் இன் பண்ணுங்க. அதே டென்சர்ல இருந்து வெளியே வருதுன்னா பெண்ட் அவுட் பண்ணி விலகி காட்டுங்க. பாடியோட சேர்த்து லேர்ன் பண்ணும்போது மறக்காது. நல்ல ஐடியா. தேர்ட், ஒரு சிம்பிள் அசோசியேஷன். உங்களுக்கு எப்பவாவது ஸ்னெல்ஸ் லா மறந்து போச்சுன்னா உங்க ஐ கிளாஸஸ் ஆர் கேமரா லென்ஸ் ஒர்க் ஆகாத மாதிரி நினைச்சுக்கோங்க. ஐ கிளாஸஸ், கேமரா லென்ஸ், மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் எல்லாமே இந்த ஒரு சிம்பிள் ஃபார்முலாவோட பிரின்சிபலா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரியும். சரி. ஓகே, இந்த செஷனை சம்மரைஸ் பண்ணலாம். 3 பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரெடி? ரெடி. 1, லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது அதோட ஸ்பீட் மாறுறதுனால பெண்ட் ஆகிற ஃபினாமினானுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். ஸ்பீட் சேஞ்ச் தான் ரூட் காஸ். 2, இந்த பெண்டிங்கை n1 sin I is equal to n2 sin R என்ற ஸ்னெல்ஸ் லா கவர்ன் பண்ணுது. இங்கால n தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அது ஒரு மீடியமோட ஆப்டிக்கல் டென்சிட்டியை சொல்லுது. n ஜாஸ்தினா ஸ்பீட் கம்மி. 3, லைட் ஆப்டிக்கலி டென்சர் மீடியம்குள்ள போகும்போது நார்மலை நோக்கி பெண்ட் ஆகும், பென்ஸ் இன். அதே ரேரர் மீடியம்குள்ள போகும்போது நார்மலை விட்டு விலகி பெண்ட் ஆகும், பென்ஸ் அவுட். அவ்வளோதான். இந்த 3 பாயிண்ட்டும் தெரிஞ்சா ரிஃப்ராக்ஷன் பத்தின பேசிக் கொஸ்டின்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF Sam, right? எஸ், PROFSAM.com. நல்ல கேள்விங்களா கேட்டீங்க. அடுத்த செஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோட சந்திப்போம். கீப் லேர்னிங். Thank you. கண்டிப்பா.